செம்பருத்தி பூ பவுடர் எப்படின்னு பார்க்கலாமா? மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 30 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். செம்பருத்தி பூவில் வந்து குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணியில் நல்லா டிப் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் தண்ணியை மாற்றிட்டு இந்த பூவை வந்து வாஷ் பண்ணி எடுத்து ஒரு காட்டன் டவல் மேலே நீங்கள் இது காய வச்சுருங்க. இது காயறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் அப்புறமா அந்த க்ரீன் காம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இது ஜலிச்சு வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஃபுல்லாக சாஃப்ட் ஆகாது மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும். நல்லா ஜலிச்சுட்டு இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு தலைக்கு இந்த பவுடர் வச்சு என்ன பேக்லாம் ரெடி பண்ணலான்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.